ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் புளி தொக்கு தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கேஜி கத்திரிக்காய் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். பொடியெல்லாம் வந்து நம்ம போடும்போது பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூடவே ஊற்றிக்குவோம். எண்ணெய் வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ கடுகு, சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 50% வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் கலருக்காக. இதில் எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்குவோம். இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு. இது வந்து ஒரு 3/4 ஸ்டேஜுக்கு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச புளியை கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். இப்போ வந்து புளி வந்து கத்திரிக்காயில் மிக்ஸ் ஆகணும். அதனால நம்ம மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லாவே புளிப்பு காரம் எல்லாமே அந்த கத்திரிக்காயில் இறங்கிடுச்சு. இப்போ இந்த டேஸ்ட்டுக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சம் கரையிறதுக்காக ஒரு 2 செகண்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ டேஸ்டான கத்திரிக்காய் புளி தொக்கு ரெடி. இப்போ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.